நமது நம்பி தெரியுமா யாரு சொல்லுங்க போகும் அமலாவேஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது தீபாவளி நல்வாழ்த்துக்களை மன மகிழ்வோடு உள்ளன்போடு ஒருவர் ஒருவருடைய மூன்றை பார்த்து ஹாப்பி தீபாவளி சொல்லுவாங்க. ஓகே மாணவன் செல்வங்களே, இந்த தீபாவளியில இந்த ஸ்பீச் கொடுக்கறதுலாம் முக்கியம் இல்லை, பிள்ளைங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும், அதுதான் முக்கியம். இப்போ நான் எதுவுமே சொல்றது இல்லை, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தீபாவளினா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக டான்ஸ் ட்ராமா மட்டும் கிடையாது, அந்த ஸ்பீச்சில் இருந்து தீபாவளியுடைய அம்சத்தை முழு அம்சத்தையும் அதுவுமே நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. எந்த பேப்பரை கூட எதுவுமே பார்க்கல, எல்லாம் டூ ஓவர் ஒரு டைம் பண்ணாமல் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் எத்தனை வந்து கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அருமையா மைக்க முடிச்சு அருமையா பேசுறாங்க. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிடும், புரியுதுல்ல? அப்போ உங்களுக்கு திறமை இல்லை, அந்த திறமையை மேடையில பயன்படுத்தி சூப்பரா வெளிப்படுத்துறீங்க. அந்த திறமையை எதையும் பயன்படுத்தி காட்டணும். புரியலையே? உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்லையும் இருக்கணும், உங்களுடைய கிளாஸ் ரூம்லையும் திறமையை வெளிப்படுத்தணும். இதுதான் நான் எதிர்பார்க்கிறோம். அதனால உங்களுடைய திறமைக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அதுதான் இப்போ 6ஆம் கிளாஸ் மாணவர்கள் செல்வர்கள் வந்து இப்போ செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதான் நம்ம படித்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த விழாவிற்கு திறமை அளித்துக் கொண்டிருக்கின்ற நமது அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ரிட்டையர்ட் ஆசிரியை அமலா அவர்களை இந்த நேரத்தில் நன்றி உள்ளதோடு நன்றியை என்னோடு நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் நமது பள்ளியில் 22 ஆண்டுகள் 11 மாதங்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர் வந்து நம் அனைவருக்குமே தெரியும் துணை வளர்ந்தவங்க, துணை வளர் அடுத்தவங்களுக்கு சேரிட்டி பண்ணுறதுல அவ்வளோ ஆனந்தத்தோட சந்தோஷத்தோடு பண்ணுவாங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவங்களுக்கு அவங்க தான் சேரிட்டி பண்ணுறது. அதனால தான் நான் சொன்னேன் கொடை வள்ளல் தாராள உணவுடையவர்கள் அப்படின்னு சொல்லி. நமது பள்ளிக்கூடத்துக்கு கூட 1 lakhல கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த கீபோர்டு தான் நம்ம எங்கேயும் பயன்படுத்திக்கிறோம், ஒரு மாதமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெரியாமலே நான் நிறைய தெரிஞ்சுருவாரு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்தவங்க அந்த நன்மைகளை நாம் பாராட்டும் பொழுதுதான், அந்த நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் பல நன்மைகளை செய்ய நாம் உட்படுவோம். முக்கியமாக தீபாவளி என்ன சொல்லுதுன்னு நல்லா தெரியும். மாணவர்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் நன்மை செய்யணும், மகிழ்ச்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும். இதுதான் தீபாவளியோட மெயின் ஆஸ்பெக்ட். அதனால இவங்க நமது ரிட்டையர்ட் ஆசிரியர் அமலா அவர்கள் இங்க வந்து தலைமை ஏற்று நம் அனைவரையும் பார்த்து அவங்களுடைய மகிழ்ச்சியை நன்மையை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. இதற்கு இதைவிட அவர்கள் வாக்கிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிங் டாக் தமிழ் என்ன சொல்லுவாங்க, சொல்றது செயல்ல காட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? சொல்லாதீங்க, செயல்ல காட்டு. அதுதான் இங்கிலீஷ்ல வாக்கிங் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவர் அமலா மிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நினைத்து நான் பாராட்டுகின்றேன், பெருமைப்படுகின்றேன். மேலும் அமலா மிஸ் அவர்கள் இந்த நேரத்தில் நம் அனைவர் பேராலும் வாழ்த்துகின்றோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் செய்த அனைத்தையும் நம்மளோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர்களை நம் பள்ளியின் சார்பாக எதிர்கால வாழ்த்துக்களையும் வந்தவர்களுடைய நன்றியையும் இந்த நேரத்தில் நம்மோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக நம்ம லாஸ்ட் வீக் நம்முடைய ஸ்கூல்ல வந்து ஹோலி மாஸ் நடந்துச்சு. அந்த மாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ செல்வங்கள்.
இந்த நேரத்தில் செமஸ்டர் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களை அன்போடு நன்றியுள்ளதோடு நினைத்து பார்த்து அவர்களுக்கும் எனது நன்றியை கூறுகின்றேன். மலர்களெல்லாம் வாங்கி இறைவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுவும் உயர்ந்த பண்பு, உயர்ந்த செயல். அதற்காகவும் நன்றி கூறுகின்றேன். மேலும் அன்று மியூசிஷியன் சிஸ்டர் ஜாய் அவருடைய தலைமையில் மாணவ செல்வன் மிக அருமையாக பாடினார்கள், இறைவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் இறைவனை மகிமைப்படுத்த அந்த வயல் நமக்கு உதவியாக இருந்து அவர்களுக்கும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று என்னது சிஸ்டர் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இந்த தீபாவளியை மிக அழகாக அருமையாக சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுமே செய்யலன்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மீன்ஸ் ஃபோக் டான்ஸ், அப்புறம் வெல்கம் ஸ்பீச், அதன் பிறகு இப்போ தீபாவளி பற்றிய ஸ்பீச் இதெல்லாம் பார்த்தா அவங்க 1 month தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க போல தெரியுது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க. பர்ஃபெக்டாக இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. உடனே கண்டு ரொம்ப இனிமையாக இருக்கு. அதனால் இன்னொரு வயசுக்கு வருவோமா? அதற்கு எடுத்து மாணவ செல்வங்களை 6ஆம் 7ஆம் மாணவ செல்வங்களை எல்லாம் வளர்த்தெடுப்பது மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி சொல்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. இருந்த போதிலும் 6ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களை நன்றாக மோட்டிவேட் பண்ணி நன்றாக பயிற்சி கொடுத்து மிக அருமையாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தீபாவளி விடுமுறை சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாட்கள் தான் கல்வித்துறையால் இன்று வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரவில்லை. அதனால செவ்வாய்க்கிழமை லீவா இல்லையா அப்படின்றத உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க. சரிங்களா? எது அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கின்றதோ கல்வித்துறையிலிருந்து அதை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதனால செவ்வாய்க்கிழமை லீவா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 4 மணிக்குள்ள அதை தகவல் வந்துருச்சு அப்படின்னா சொல்லிடுவோம். வரல அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர் கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போட்டுருவோம். புரியுதாமா? அடுத்தது மிக முக்கியமானது, நீங்க எல்லாரும் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் சரிங்க, என்னன்னா வெடி வெடிக்கிறதுல வந்து அதிக அமௌண்ட் நீங்க செலவு பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து வெடி வெடிச்சாலும் முதல்ல உயிர் பாதுகாப்பு வச்சுக்கிட்டுனா நீங்க வந்து பாதுகாப்பாக தான் அந்த செயலை செய்யணும். நீங்க வெடியை வச்சுட்டு இப்படி நோக்கிட்டுலாம் போகாது. இங்க வெடியை வச்சுட்டு வெடியை வச்சு இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் நான் மட்டும் சொல்ல, கல்வித்துறையிலிருந்து ஒரு சர்க்குலரே வந்திருக்கு. சரிங்களா? அந்த சர்க்குலர் வந்து சம்மரைஸ் பண்ணி ஸ்கூலுக்காக நான் சொல்றேன். அதனால வெடி வெடிக்கும் பொழுது முதல்ல உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம், உயிர் பாதுகாப்பு முக்கியம். கையிலையோ காலையோ முகத்திலையோ எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத அளவுக்கு அந்த செயல்பாடுகள் நடத்தப்பட வேண்டும். சரிங்களா? பாபே? தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி நாளன்று அடுத்தவரை மகிழ்விப்பது வழியாக உங்களை நிறைய பேருக்கு